ஆக்ஸ்போர்ட் பல்கலை அதிகாரப்பூர்வமாக முதல்வர் ஸ்டாலினை அழைக்கவில்லை. ஈவே ராமசாமி படத்திறப்பும் இல்லை என தெரிவித்தது. ஆக்ஸ்போர்ட் பல்கலை வளாகத்தில் கருத்தரங்கம் நடத்த சிறிய அரங்குகள் 210 பவுண்டுக்கு வாடகைக்கு கிடைக்கும். அப்படி சிறிய அரங்குகளை வாடகைக்கு எடுத்து யார் வேண்டுமானாலும் நிகழ்ச்சி நடத்தலாம். முதல்வர் ஸ்டாலின் பிரிட்டன் வருவதால் திமுகவினர் ஆக்ஸ்போர்ட் பல்கலை வளாகத்தில் சிறிய அரங்கை வாடகைக்கு எடுத்துள்ளனர். அதில்தான் ஈவே ராமசாமி படத்தை திறக்க இருப்பதாக ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதற்கும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கடந்த 2013 கருணாநிதியின் தமிழ் பணி, சமுதாய பணியை பாராட்டி ஆஸ்திரிய நாடு கலைஞர் 90 என்ற பெயரில் அஞ்சல் தலை வெளியிட்டதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆஸ்திரியாவில் 3000 ரூபாய் செலுத்தினால் யாருடைய அஞ்சல் தலையையும் வெளியிட்டுக் கொள்ளலாம். அப்படிதான் கருணாநிதியின் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. இந்த உண்மை அடுத்த சில நாட்களிலேயே வெட்ட வெளிச்சமானது. ஆஸ்திரிய அஞ்சல் தலை கதை போல் ஆக்ஸ்போர்ட் பல்கலையில் ஈவே ராமசாமி படத்திறப்பு கதையும் உள்ளது. இதில் துளியும் உண்மை இல்லை என ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.